Hi guys, so நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஆடியோ ஆன்லைன் கிளாஸோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லி தருவோம். நாங்க சொல்லி கொடுக்குற ஸ்டிச்சஸ் தான் நீங்க எந்த பிரைடல் பிளவுஸ் பார்த்தாலுமே நார்மல் பிளவுஸ் பார்த்தாலுமே அந்த ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். இது போக நீங்க வேற ஏதாவது சோர்ஸ்ல பார்த்து இந்த ஸ்டிச் சொல்லி கொடுங்க அந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்துங்க அப்படின்னாலுமே நாங்க சொல்லி கொடுக்க தயாரா இருக்கும். ஓகேங்களா? சோ இது போக என்ன உங்களுடைய கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காட் பிக்சிங். சோ காட் எப்படி பிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுப்போம். அது போக பிளவுஸ் மார்க்கிங்குமே நாங்க சொல்லிக் கொடுப்போம். பிளவுஸ் மார்க்கிங்னா அலோ பிளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்றது அப்படின்றது மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளவுஸ் மார்க்கிங். நெக்லயே பாத்தீங்கன்னா நிறைய நெக் இருக்கு. பா நெக், யூ நெக், வி நெக், பார்ட் நெக், போட் நெக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் இருக்கு. அதையுமே நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். தென் வந்து இது போக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பேட்டர்னுமே நாங்க சொல்லி கொடுப்போம். என்ன பேட்டர்ன்? சோ பிளவுஸ் பேட்டர்ன் தான். பிளவுஸ் பேட்டர்ன்ல ஃப்ரண்ட் எப்படி மேக் பண்ணணும், பேக் எப்படி மேக் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணணும். ஸ்லீவ்லயே பாத்தீங்கன்னா கேப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ். சோ வந்து இது எல்லாமே இருக்கு. சோ அது எல்லாமே நாங்க உங்களுக்கு பேட்டர்ன் விதத்துல நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சோ இது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் எப்படி பண்றாங்கப்பா இந்த ஆரி பிளவுஸ்ல அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கவே இருக்காது. பிகாஸ் நம்ம ஸ்டிச்சிங்கே சொல்லி கொடுத்துருவோம். ஆரி பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதனுடைய இப்ப நாங்க கத்துக்கிறோங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம், சோ நாளைக்கு ஏதாவது டவுட்னா என்ன பண்ணுவோம், அதுக்குதான் நம்ம இருக்கோமே. சோ லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் தான். சோ எப்ப வேணாலுமே நீங்க இந்த வீடியோஸை ஆக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது போக நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 year கோர்ஸ். ஓகேங்களா? சோ என்னங்க அங்க பார்த்தா 2 months 3 months தான், நீங்க ஏன் 1 year வைக்கிறீங்க அவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ அதுக்கான டீடைல்ஸ் என்னன்னு சொல்லவா? என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாமே கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே 3 to 4 monthsல கத்துக்கலாம். சோ அதுக்கப்புறமா நாங்க டிசைனிங் செக்ஷன் ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம். அந்த செக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன டிசைனிங் எடுத்தாலுமே அது ஆரியா கன்வெர்ட் பண்ண தெரியணும். சோ அதனால அது ஆரியா கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படின்றது நாங்க உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது, எங்க என்ன ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றது ஃபுல் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நாங்க சொல்லிக் கொடுப்போம். இது போக டிசைனிங்லாம் நீங்க முடிச்சுட்டீங்க, அதெல்லாமே கண்டினியூவா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு 2 to 3 monthsல நீங்க முடிச்சிடலாம். இல்ல கொஞ்சம் பொறுமையா பண்றீங்கன்னா ஒரு 4 monthsல முடிச்சிடலாம். 4 to 5 monthsல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்க பிளவுஸ்குள்ள என்டர் ஆவீங்க. அதுல மார்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதுல எப்படி பிரைடல் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் சர்டிபிகேட்டும் கிடைக்கும். சோ இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க? ஜாயின் பண்ணுங்க. சோ